எல்லாம் காவேரியை தள்ளி விட்டு அடித்த விஷயத்த ராகினி போயிட்டு சாரதா கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால சாரதா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு வராங்க. எங்கள் தாத்தா கிட்ட அவங்களோட குமரில் எல்லாமே சொல்கிறாங்க. இதெல்லாம் நியாயமே இல்லைங்க. அவள் யார் என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு? இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா இது தவறாக நடந்துடுச்சு, மன்னிச்சிடு சாரதா அப்படி சொல்லிட்டு பாட்டியெல்லாம் கேட்குறாங்க. இதுக்கு மன்னிக்க என்னங்க இருக்குது? இதெல்லாம் நல்லாவா இருக்குது? என் பிள்ளை இப்படி அடிவாங்க விட்டுட்டிங்களே, இதுக்கான 10 மாதம் சுமந்து பெற்று என் பிள்ளைய நான் வச்சுருக்கேன், இப்படி பண்ணுறீங்களா? அவள் யாருக்குமே என்ன கெடுதலுங்க பண்ணா? இப்படி பண்ணுறீங்களேங்க, இப்படி பண்ணுறாங்களேங்க, இதெல்லாம் நியாயமா? இன்னொரு பொண்ணு அடிக்கிற வழக்கு என்ன பண்ணிகிட்ருக்காரு விஜய் தம்பி அப்படின்னோடனே, இல்லைங்க இது எதிர்பாராமல் நடந்துருச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு சாரதா சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. காவேரி பார்த்து அழறாங்க. இதை பார்த்து விஜய் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. காவேரி நான் என் அம்மாவை சமாதானப்படுத்துகிறேன், நீ கவலைப்படாதீங்க தாத்தா அப்படி சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்தா தாத்தா செமையாக டென்ஷன் ஆயிரு. விஜய் போட்டு நல்லா திட்டி விட்டுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? மரியாதையை சீக்கிரமாகவே அந்த பொண்ணை வெளியே அனுப்புகிற வழியை பாரு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணு பண்ணுற வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்போவே இவ்வளோ பண்ணுறா, இன்னும் புத்தி தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு என்னென்ன பண்ணுவாளோ தெரில, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குடா உன் வாழ்க்கையை நினச்சி அப்படி சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதையெல்லாம் கேட்ட விஜய் யோசிக்கிறாரு. உடனே போயிட்டு பேசுகிறாரு. வெண்லா கிட்ட வெண்லா அதையே தான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் நீங்கள் ஏன் விஜய் அவள் வேணாம் அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டு யோசிக்கிறாரு விஜய். இது சரியில்லை, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், உண்மையிலே காவேரி பாவம், அவளை யோசிக்காமல் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேனே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. காவேரி கேட்ட கேள்வி விஜய்க்கு ஞாபகம் வருது. இந்த மாதிரி இப்போவே நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, ஒருவேளை அவங்க புத்தி தெரிஞ்சு உங்கள் கல்யாணத்தை அவங்க ஏற்றுக்கலன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குற கேள்வியை அவங்க மனசில் ஞாபகம் வருது. ஆமாம், காவேரி கேட்டது நியாயம் தானே. ஒரு வேளை வெண்ணாக்கு எல்லா பழைய ஞாபகம் வந்தோன்னா அடுத்த நொடி என்ன நடக்கும்? வெண்ணா என்ன யோசிப்பா? ஒரு வேளை வெண்ணிலா இதெல்லாம் ஒத்துப்பாளா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா. ஏன்னா இப்போவே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாளே, எனக்கு ஒன்றுமே புரியலையே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், வெள்ளாமல் நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கே கூடாது, ஹாஸ்பிட்டலே விட்டுருக்கணும், நான் ஏன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன், இப்போ என்ன பண்ணுறது, இந்த தப்பை சரி பண்ண வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உன்னையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பிட்டு இருக்காரு. அப்போ தாத்தா வராரு. என்னடா என்ன யோசிச்சுருக்கேன், நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் சேர்த்துறியான்னு. தாத்தா கொஞ்சம் டைம் கொடுங்க தாத்தா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நானும் யோசிக்கிறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் தான் கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணிட்டேன் போட்டிருக்கு, அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. சரிங்க தாத்தா, நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், அவர் 2 வாரத்தில் வெண்லாக்கு பரிபூர்ணமாக குணமாகிடும் சொல்லியிருக்காரு. ஒரு வேளை 2 வாரத்துக்குள்ளே குணமாகலைன்னா நான் வெண்லாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்றேன். அப்படி குணமாகிடுச்சுன்னா வெண்லாக்கு கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் சொல்லி காவேரி தான் என் பொண்டாட்டி சொல்லி புரிய வச்சு அவளுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்குறதோ இல்லை வெளியே அனுப்புறதோ பார்த்துக்கலாம் தாத்தா அப்படின்னோடனே, இங்கே பாடுறா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன், நீ 2 வாரம் டைம் கேட்டிருக்க, அந்த 2 வாரம் தான் உனக்கு டைம், அதுக்கு மேலே டைம் எடுத்துக்காத, அதுக்குள்ளேயுமே சீக்கிரமாகவே அந்த பொண்ணை அனுப்பப்பாரு. இன்னும் நீ 2 வாரம் சொல்லியிருந்தா டைம் ஆகிடும், எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாள்லேயே அந்த பொண்ணை அனுப்பிச்சிடுறா, அதுதான் நல்லது. ஏன்னா இப்போ இருக்க நிலைமை சுத்தமாக சரியில்லை, பார்த்தல காவேரியோட அம்மா இப்படிலாம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டு பேசும்போது என்னால் எதுவுமே சொல்ல முடியலடா, ஏன்னா தப்பு ஃபுல்லாக என் பேர மேலே இருக்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு ஓகே தாத்தா, நான் பார்க்குறேன், கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நான் தீர்ப்பேன் தாத்தா, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட நம்பிக்கை கொடுக்குறாரு விஜய். யோசிக்கிறார் தாத்தா.